ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போறது பெர்ஃபெக்ட் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட். இப்போ மொத்தம் செஸ்டோட அளவு, ஷோல்டர் அளவு, ஆர்ம் அளவு, நெக் வித்து மொத்தமாக பார்க்கலாம். இப்போ 28 to 30 ஜஸ்ட் அளவுனா ஷோல்டர் அளவு வந்து 5 பாயிண்ட், ஆர்ம் அளவு வந்து 5 பாயிண்ட், நெக் வித் வந்து 2 இன்ச் வரும். அப்போது ஜஸ்டோட அளவு வந்து 31 to 32. இது வந்து ஜஸ்டோட அளவுனா ஷோல்டர் அளவு வந்து 5 இன்ச் வரும், ஆர்ம் 5 இன்ச் வரும், நெக் வித் வந்து 2.25 வரும். அப்புறம் ஜஸ்ட் அளவு வந்து 33 + 34 இருக்கிறவங்களுக்கு ஷோல்டர் அளவு வந்து 5 in 5 வரும், ஆர்ம் அளவு வந்து 5 in 5, நெக் வித் வந்து 2.25. அப்புறம் ஜஸ்டோட அளவு வந்து 35 36 இருக்கிற அளவுக்கு ஷோல்டர் அளவு வந்து 5 in 5, ஆர்ம் அளவு 5 in 5, நெக் வித் வந்து 2.5. ஜஸ்டோட ஷேப்பு 37 to 38 இருக்கிறவங்களுக்கு ஷோல்டர் அளவு வந்து 6, ஆர்ம் அளவு 5 in 5, நெக் வித் வந்து 2.5. 39 40 இருக்கிற ஜஸ்ட் அளவுக்கு வந்து ஷோல்டர் அளவு வந்து 6, ஆர்ம் அளவு 6, நெக் வித் வந்து 2.5. 41 to 42 ஷோல்டர் அளவு 6.5, ஆர்ம் அளவு 6.5, நெக் வித் வந்து 3 inch. ஜஸ்ட் அளவு 43 in 44 ஷோல்டர் அளவு வந்து 6.5, ஆர்ம் அளவு 6.5, நெக் வித் வந்து 3 inch. 45 + 46 ஜஸ்ட் அளவு ஷோல்டர் அளவு வந்து 6.7 வரும், ஆர்ம் அளவு வந்து 6.5, நெக் வித் வந்து 3.5. 47 + 42 இருக்கிறவங்க ஜஸ்ட் அளவுக்கு வந்து ஷோல்டர் அளவு வந்து 6.7, ஆர்ம் அளவு வந்து 6.5, நெக் வித் வந்து 3.5. இது வந்து பர்ஃபெக்டான அளவு வரும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ என்னோட அளவு வந்து 35 in 36. இப்போ 36 4ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 9 inch வரும். இந்த 9 inch எப்படி ஆர்மோட அளவு பார்க்கலான்னு பார்க்கலாம். இப்போ இதில் 9 inch வராது, அதனால நம்ம சும்மா சாதாரணமாக ஒரு கோடு ஒன்று போட்டு வரைஞ்சி காட்டுறேன். இது வந்து ஜஸ்டோட அளவுன்னு நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆர்மோல் அளவு. எனக்கு ஆர்மோல் அளவு வந்து 5 in 5 வரும். இது 5 in 5. அது மாதிரி நெக் வித்து வந்து இந்த ஷேப் வந்து எனக்கு நெக் வித்து வந்து 2.5. இப்போ ஆர்ம் ஹோல் வந்து 5 in 5 நோட் பண்ணிக்கிறோம். இதை போட்டுட்டு சும்மா சாம்பிள் வந்து உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். நம்ம நெக் வரைஞ்சிடலாம். எப்படியும் நம்ம இப்போ ஆர்ம் ஹோல் எடுக்கிறப்ப மட்டும் பேக் வந்து இது கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட்ல மட்டும் இதோட சென்டர் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சாம்பிளுக்கு வந்து சென்டர் பாயிண்ட் வந்து 3.5 inch இருக்குன்னா 3.5 வந்து பாதி வந்து நோட் பண்ணிக்கிட்டு ஒரு 1/4 inch இவ்வளோ நோட் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஆர்ம் ஹோலோட வந்து ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் இங்கிருந்து கொஞ்சம் 1/4 inch உள்ள எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட் பீஸுக்கு வரும், இது வந்து பேக் பீஸுக்கு வரும். இப்போ வந்து இது வந்து பர்ஃபெக்டான அளவு வரும். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த சார்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து எல்லாவோட அளவும் இருக்கு, பர்ஃபெக்டாக வரும்.
இப்போ இந்த அளவு வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் எல்லாரோட ப்ளவுஸையும் மெஷர் பண்ணிவிட்டு இந்த அளவு போட்டு கட் பண்ணி தச்சிங்க ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா எல்லா ப்ளவுஸும் பர்ஃபெக்டாக வரும். ஆம்கோல் அளவு மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.